வெல்கம் டு டெக் ஓசிஎஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மூர் மெஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டிசைன் மூர் மெஷின் டு ஜென்ரேட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ கிவன் பைனரி நம்பர். ஸோ ஆல்ரெடி நம்ம இதே கொஷினுக்கு மிலே மிஷின் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி எப்படி வந்து இது மூர் மிஷின் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட் குட் பி தி இன்புட்? சம்மேஷன் இஸ் ஈக்குவல் டு 0,1. ஸோ வாட் குட் பி தி அவுட்புட்டும் என்னதான் 0,1. ஏன்னா நம்மளோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா கொடுத்துருக்க பைனரி நம்பருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் அவுட்புட்டாகவும் வரும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம டிரான்சிஷன் டயக்ராம் வரையலாம். ஸோ Q0லேருந்து Q0லேருந்து இப்போது மூர் மிஷின்னா என்ன சொல்லியிருக்கோம்? மூர் மிஷின் இட் டிபெண்ட்ஸ், த அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரெசன்ட் ஸ்டேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டேட்குள்ளேயே தான் நம்மளோட அவுட்புட்டையும் போடுவோம். ஓகேவா? இப்போ Q0லேருந்து நான் வந்து 0வை ரீட் பண்ணும்போது Q1க்கு மூவ் ஆகிறேன். ஓகே, 1 ரீட் பண்ணும்போது Q2க்கு மூவ் ஆகிறேன். இதே நம்ம வந்து மீலே மிஷின் என்ன பண்ணோம்? சிங்கிள் இதுலேயே போட்டோம். ஏன்னா சிங்கிள் இதில் போடும்போது 0க்கு 1, 1க்கு 0. ஏன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டு ப்ரெசன்ட் இன்புட் ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி நம்ம அவுட்புட் இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லையா? இன்புட்டை டிபெண்ட் பண்ணி அவுட்புட் கிடையாது, ப்ரெசன்ட் ஸ்டேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்க்கு போகிறேன். இதுதான் என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட். இப்போ 0வை ரீட் பண்ணும்போது என்னோட அவுட்புட் என்னவா இருக்கணும்? 1ஆக இருக்கணும். 1 ரீட் பண்ணும்போது என்னோட அவுட்புட் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஓகேவா? ஸோ இது அதர்வைஸ் எதை ரீட் பண்ணுறனாலும் 0. ஓகேவா? ஸோ Q0லேருந்து நான் 0வை ரீட் பண்ணால் நான் வந்து 1ன்ற அவுட்புட் கொடுக்கணும். 1 ரீட் பண்ணால் 0ங்கிற அவுட்புட் கொடுக்கணும். இப்போ 0 1க்கு வரைஞ்சாச்சு. அப்போ அதோட அவுட்புட் என்னது? 1 0. இப்போ 1 0 0. ஓகேவா? 0 1 0 இப்படிலாம் இன்புட் வருது. இன்புட் நம்மளுக்கு எப்படி வேணாலும் மாறி மாறி வரலாம் இல்லையா? இப்போ 0 000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 000 எத்தனை 0 வந்தாலும் நம்மளோட அவுட்புட் என்னவா தான் இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். எத்தனை 1 வந்தாலும் நம்மளோட அவுட்புட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? இப்போ 1 வந்து 0 வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 வந்ததுக்கப்புறம் 0 வருது. 0 வந்தால் நம்ம அவுட்புட் என்னவா இருக்கணும்? 1ஆக இருக்கணும். கரெக்டாக? அப்போது 1 வந்து 0 வந்தால் இந்த ஸ்டேட்க்கு மூவ் ஆகணும். ஓகேவா? இதே 1 வந்தால் இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ 0 வந்து 0 வந்தால் நான் அவுட்புட் கிடைச்சிரும். இப்போ 0 வந்ததுக்கப்புறம் நமக்கு 1 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 வருதுன்னா நம்ம எந்த ஸ்டேட் போகணும்? இந்த ஸ்டேட்க்கு வரணும். ஏன் 1 வந்தால் என்னோட அவுட்புட் அதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன? 0. அதனால நான் என்ன பண்ணணும்? 1 வந்தால் இங்கே வரணும். ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் டிரான்சிஷன் டயக்ராம். இப்போ நம்ம ஒரு பெரிய நம்பர் ஒரு இன்புட்க்கு வந்து நம்ம வந்து இதை சார்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நான் இந்த ஸ்டேட்டில் இருக்கேன், Q0ங்கிற ஸ்டேட்டில் இருக்கேன். ஓகேவா? Q0ங்கிற ஸ்டேட்டில் இருக்கேன். Q0ல நான் 0வை ரீட் பண்ணும்போது எங்கே போகிறேன்? Q1க்கு போகிறேன். என்னோட அவுட்புட் என்னது? 1. ஓகேவா? என்னோட இங்கே Q0 போட்டுக்கலாம், இங்கே Q1 போட்டுக்கலாம். Q0லேருந்து 0வை ரீட் பண்ணுறேன். ஸ்டேட் வந்து Q1, அவுட்புட் 1. அடுத்து நான் திரும்பியும் Q1லேயே இருக்கேன். Q1லேயே இருந்து 0வை ரீட் பண்ணும்போது நான் எங்கே இருக்கேன்? Q1லேயே தான் இருக்கேன். அவுட்புட் என்ன? 1. ஓகேவா? நெக்ஸ்ட் திரும்பியும் Q1, ரீடிங் இன்புட் 0. ஐ மீன் தி ஸ்டேட் Q1, அவுட்புட் வாட் இஸ் தி அவுட்புட்? 1. ஓகேவா? நெக்ஸ்ட் Q1லேருந்து நான் 1 ரீட் பண்ணுறேன். Q1லேருந்து 1 ரீட் பண்ணால் நான் இந்த ஸ்டேட் போகிறேன், Q2க்கு போகிறேன். பட் வாட் இஸ் தி அவுட்புட்? Q2வோட அவுட்புட் என்ன? 0. ஓகேவா? நெக்ஸ்ட் Q2லேருந்து நான் 1 ரீட் பண்ணுறேன். Q2லேருந்து 1 ரீட் பண்ணால் சேம் லூப்லேயே தான் இருக்கேன். ஸோ Q2லேயே தான் இருப்பேன். பட் வாட் இஸ் தி அவுட்புட்? 0. ஓகேவா? நெக்ஸ்ட் Q2லேருந்து நான் 0 ரீட் பண்ணுறேன். Q2லேருந்து 0வை ரீட் பண்ணால் நான் எங்கே மூவ் ஆகிறேன்? Q1க்கு மூவ் ஆகிறேன். 0வை ரீட் பண்ணும்போது என்னோட அவுட்புட் என்ன? 1. ஓகே, நெக்ஸ்ட் Q1லேருந்து நான் 0 ரீட் பண்ணுறேன். Q1லேருந்து 0வை ரீட் பண்ணால் அவுட்புட் 1. ஆனால் அதே ஸ்டேட்லேயே தான் இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் Q1லேருந்து 1 ரீட் பண்ணுறேன். நான் இங்கே வந்துடுவேன். என்னோட ஸ்டேட் Q2. Q2வோட அவுட்புட் என்ன? 0. Q2வில் திரும்பி நான் 1 ரீட் பண்ணுறேன். Q2லேயே தான் இருப்பேன். வாட் இஸ் தி அவுட்புட்? 0. Q2லேருந்து நான் 0வை ரீட் பண்ணுறேன். Q1க்கு மூவ் ஆகிறேன். Q1ஓட அவுட்புட் என்ன? 1. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூசிங் மூர் மிஷின். ஓகேவா? நெக்ஸ்ட் construct Moore machine that prints A whenever the sequence 0 1 is encountered in any input binary string. இது நம்ம ஆல்ரெடி நம்ம இதே மீலே மிஷின்லையும் இதே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அதாவது ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணோம். எப்போ பிரிண்ட் பண்ணோம்? 0 1ங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம வந்து மூர் மிஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ வாட் இஸ் தி ஸ்டார்டிங் ஸ்டேட்? Q0. ஓகேவா? இப்போ நம்மளோட அவுட்புட் இங்கே தான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால எப்பவுமே சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. நான் Q0லேருந்து 0வை ரீட் பண்ணுறேன். ஸோ Q1. ஓகே, 1 ரீட் பண்ணுறேன். Q2. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? 0 1 ரீட் பண்ணால் என்னோட அவுட்புட் வந்து A. மற்ற அதர்வைஸ்
என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும் பி. ஓகேவா? இப்போ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போயிடுவோம், இந்த இடத்துல இருந்து இந்த போயிருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ 0 வந்தாலும் இந்த செல்ஃப் லூப் போட்டுக்கலாம். இப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே செல்ஃப் லூப் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து 1 0 1 0 வருது. ஸோ 0 வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேட்க்கு மூவ் பண்ணிக்கலாம். 1 வந்தால் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேட்க்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1 0 1 0 0 1 0 0 1 0. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் தி ஸ்டார்டிங் ஸ்டேட்? Q0. Q0ல இருந்து நான் 1 ரீட் பண்ணுறேன். வாட் இஸ் தி ஸ்டேட் ஐ எம் கோயிங்? Q0. வாட் இஸ் தி அவுட்புட்? B. அடுத்து Q0ல இருந்து 0 ரீட் பண்ணுறேன். Q1க்கு போகிறேன். அவுட்புட் என்ன? B. Q1ல இருந்து 1 ரீட் பண்ணுறேன். Q1ல இருந்து 1 ரீட் பண்ணுறேன். ஸ்டேட் Q2. அவுட்புட் என்ன? A. ஏன் இங்கே நம்ம 0 1ங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து Q2ல 0 ரீட் பண்ணுறேன். Q1க்கு போகிறேன். வாட் இஸ் தி அவுட்புட்? B. Q1ல 0 ரீட் பண்ணுறேன். அங்கே தான் இருக்கேன், Q1லே தான் இருக்கேன். வாட் இஸ் தி அவுட்புட்? B. நெக்ஸ்ட் Q1ல 1 ரீட் பண்ணுறேன். Q1ல இருந்து 1 ரீட் பண்ணால் நான் எங்கே போகிறேன்? Q2க்கு போகிறேன். Q2ல அவுட்புட் என்ன? A. ஏன் இந்த இடத்துல 0 1ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அதனால A ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அடுத்து Q2ல இருந்து நான் 0 ரீட் பண்ணுறேன். Q2ல இருந்து நான் 0 ரீட் பண்ணால் Q1க்கு தான் போவேன். என்னோட அவுட்புட் B. Q1ல இருந்து நான் திரும்பியும் 0 ரீட் பண்ணுறேன். செல்ஃப் லூப்பு Q1லே தான் இருப்பேன். என்னோட அவுட்புட் B. நெக்ஸ்ட் Q1ல இருந்து 1 ரீட் பண்ணுறேன். எங்கே போகிறேன்? Q2க்கு போகிறேன். Q2னா என்னோட அவுட்புட் என்ன? A. பிகாஸ் we encountered the sequence 0 1. இப்போ திரும்பியும் Q2ல இருந்து 0 ரீட் பண்ணுறேன். ஐ மூவிங் டு த ஸ்டேட் Q1 அண்ட் த அவுட்புட் இஸ் B. அப்போது 3 தடவை 0 1 0 1ங்கிற வந்திருக்கிறதுங்கிறத நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.